அக்கா என்னக்கா வேலை பாக்குறீங்க நீங்க? முத்து, நேத்து நீங்க அந்தமான் ஆர்டர்னு கொஞ்சமான டென்ஷனா பண்ணீங்க. அதுக்கு தெரியாம மிஸ் ஆகுறது தான். விடு முத்து. இதே பதில அன்பு வந்தா நீ இப்படி சொல்லுவியாக்கா? அன்பா இருந்தா ரிஜெக்ஷனே வரவிட்டு இருக்க மாட்டான். நிஷாக்கா இப்ப மட்டும் வந்துருவிய நீ. உன் ரிஜெக்ஷன் எத்தனை இருக்குன்னு பாத்துட்டு வந்து அப்புறம் வச்சுக்கிற உனக்கு. வாடா நல்லவனே, நேத்து ஒரு நாள் நீ இல்லாம நான் நொந்து போயிட்டேன்டா மாப்ள. அன்பு, ஆனந்தியை நேத்து பாத்தியா? எப்படி இருக்கா? இல்ல ஜெயந்தி, இப்ப வரைக்கும் அவளை பார்க்கவே முடியல. டேய் என்னடா சொல்ற? நேத்து முழுக்க தேடி இருக்க, பார்க்க முடியலன்னா என்னடா அர்த்தம்? டேய் ஆனந்திக்கு உனக்கு ஏதாவது சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அவ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுல இருந்து என்ன பார்க்க கூடாதுன்னு இருக்காளுன்னு தோணுது. அண்ணே, ஆனந்தியால உன்னை பார்க்காம இருக்கவே முடியாதே. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏய், நீ எதையாவது சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காத. ஏய் அன்பு, நீ ஹாஸ்டல் போய் பாத்தியா? காலையில கூட அம்மாவும் நானும் ஆனந்தியை பார்க்க ஹாஸ்டல் போயிட்டு தான் வரோம். அப்ப கூட அவ ரூமை விட்டு வெளியே வரல. எங்க அம்மா மட்டும் தான் மேல போய் பார்த்துட்டு வந்தாங்க. வேலைக்கும் வராம யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்காம அப்படி என்னதான் பண்றா அவ? டேய் பிரச்சனை இதான் தெரிஞ்சா யாராவது ஹெல்ப் பண்ணலாம். யார்கிட்டயும் எதையும் சொல்லாம ஆனந்தி இப்படி பிடிவாதமா இருந்தா என்னடா பண்றது? டேய் அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. அவளை ஹாஸ்டல்ல இருந்து வெளியே கூட்டு வந்தாதான் அவகிட்ட பேசி பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும்னு தோணுச்சு. அதனாலதான் வரும்போது வேலுவை பார்த்து ஆனந்தியை கொஞ்ச நாளைக்கு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தங்க வைக்க சொல்லி கேட்டுட்டு வந்திருக்கேன். வேலுவும் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, யார் இந்த வேலு? ஏய், ஆனந்தி அண்ணன்டி. ஊர்ல இருந்து ஓடி வந்தாரு. ஓ, ஆனந்திக்கு அண்ணனா இருக்காரா? சரி, நீங்கெல்லாம் போய் வேலையை பாருங்க. நான் வேலுக்கு ஃபோன் பண்ணி ஆனந்தியை போய் பார்த்தாரா, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரான்னு கேட்குறேன். சரி. டேய் மாப்ள, நேத்து முக்கியமான ஆர்டர் நேரத்துல நீ வெளியே போயிட்டேன்னு இங்க பயங்கரமா டிராமா கிரியேட் பண்ணாங்க. நீ வரவே இல்லைன்னதும் கருணாகமும் மித்ராவும் செம்ம கடுப்புல இருக்காங்க. நீ இப்ப மட்டும் போய் போன் பேசின மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கடா, யோசிச்சுக்கோ. நான் இப்ப இருக்கிற டென்ஷனுக்கு யாரு என்ன பண்ணுவாங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கிற நிலைமையில இல்லடா. எனக்கு ஆனந்த் கிட்ட பேசணும். சரி, நான் வேலுக்கு கால் பண்ணிட்டு வரேன். நீங்க எல்லாம் வேலையை பாருங்க. போடி. டேய் பன்னீரே, உட்காருமா. இல்லப்பா வேணாம். அட உட்காருமா. ஆனந்தி, உன் சின்ன வயசுல இருந்தே உங்க பொண்ணுக்கு நிறைய பொறுமை குணம் இருக்கு. எல்லாத்தையும் பொறுத்து போவா. பழகுனவங்க தப்பு பண்ணா கூட பழகுன பழக்கத்துக்காக அதையெல்லாம் மன்னிச்சிடுவா. அப்படியே உங்க குணம் தான் உங்க பொண்ணுக்குன்னு ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் உன்னை பத்தி பெருமையா பேசுவாங்கம்மா. அப்பெல்லாம் அப்பாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என் பொண்ணு இந்த வயசுலயும் இவ்வளவு பக்குவமா இவ எங்க போனாலும் பொறுத்து பொழைச்சுக்குவான்னு நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு மருமகளா போனாலும் எல்லாரையும் அரவணைச்சு குடும்ப கௌரவத்தை காப்பாத்துவான்னு நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். ஆனா இந்த பொறுமை நம்ம குடும்பத்தையே அழிச்ச ஒரு துரோகிய மன்னிக்கிற அளவுக்கு போகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலமா. உலகம் தெரியாத பொண்ணா இருக்கியம்மா. புரியுதுமா, நீ ஏன் இப்படி பாக்குறேன்னு எனக்கு நல்லாவே புரியுதுமா. என்னைய மன்னிச்சிருங்கன்னு வாசல் தேடி வந்தவனை கழுத்தை பிடிச்சு தள்ளுற அளவுக்கு எங்க அப்பா மோசமானவரா போயிட்டாருன்னு நீ நினைச்சிருக்கலாம். இல்லப்பா, நான் அப்படியெல்லாம் நினைக்கலப்பா. அப்படியே நீ நினைச்சாலும் அதுல தப்பு இல்லம்மா. அந்த நம்பிக்கை துரோகி விஷயத்துல அப்பா மோசமானவர் நடந்துகிட்டதுல எந்த தப்பும் இல்லம்மா. தப்ப உணர்ந்து வந்து ஒருத்தங்க மன்னிப்பு கேட்டா அவங்கள மன்னிக்கணும்னு நீங்க தானப்பா சொல்லிருக்கீங்க.
தப்ப தெரியாம பண்ணாதான் மன்னிக்க சொல்லி கொடுத்துருக்கேன். தெரிஞ்சே பாவம் பண்ணவன் இல்ல, அவன் பாவி. அவன் பண்ண பாவத்துக்கு நான் அவனை கொல்லாம விட்டதே பெரிய விஷயம். அப்பா உன்கிட்ட தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், எதிரிக்கு கூட மன்னிப்பு கொடு. அவன் கூட உன்கிட்ட நேர்மையா தான் நடந்துக்கிறான். ஆனா அந்த துரோகிக்கு மன்னிப்பே கொடுக்காத. என்னைக்கு உன்கிட்ட பண்ணதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்டதும் மனசு தாங்காம நீ மன்னிச்சிட்ட. நாளைக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை காரணம் காட்டி நம்ம குடும்பத்தை மறுபடியும் கழுத்திருக்க மாட்டாங்கிறது என்னமா நிச்சயம்? குடும்ப விஷயத்துல நீ எடுக்கிற எல்லா முடிவுக்கும் அப்பா கட்டுப்படுவேன். ஏன்னா நீ இந்த வயசுலயே குடும்பத்துக்காக அம்புடு பாடுபட்டிருக்க. எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. ஆனா அவனை மறுபடியும் குடும்பத்துக்குள்ள கூட்டிட்டு வரணும், ஊர் முன்னாடி சொந்தமாயிக்கணும்னு நினைச்ச உன் அப்பன் உயிர் அந்த இடத்துல போயிடும். மா, அப்பன் பணங்காசு சம்பாதிக்கலைனாலும் மானத்தையும் கௌரவத்தையும் சம்பாரிச்சு வச்சிருக்கேன். அது மொத்தத்தையும் அவன் அடவாட வச்சுட்டு போயிட்டான். நம்ம பரம்பரை கௌரவத்துக்கு ஒரு கலங்கம் ஏற்பட்டா அது என் உயிர் போனதுக்கு சமானம். அந்த பாவியை இனிமேல் மறந்துடு. மறுபடியும் ஒரு அவமானத்தை அப்பனால தாங்கிக்கிற முடியாதுமா. ஐயோ, அண்ணன் யாருக்கும் தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்பா துரோகம் அவமானம் நினைக்கிறாரே. என் வயித்துல வளர்ற கருவுக்கு யாரு காரணம்னே தெரியாம நிக்கிறேனே. ஏன் நிலைமை அவருக்கு தெரிய வந்தா அவர் எப்படி தாங்குவாரு? வந்ததும் வராததுமா யாருக்குப்பா ஃபோன் பண்ற? இதெல்லாம் என் பர்சனல் சார், உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நேத்து அவ்வளவு பெரிய ஆர்டர் இருக்கும் போது நீ கம்பெனியை விட்டு வெளியே போனதுக்கு உன் சீட்டை கிழிச்சிருக்கணும். மகேஷ் சார் தான் தடுத்துட்டார். இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ண வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஒழுங்கா உன் போனை உள்ள வச்சுட்டு போ. முடியாது சார். இப்ப நீ வைக்க போறியா இல்லையா? டேய் மாப்ள, என்னடா பிரச்சனைங்க? சொன்ன தீத்து வச்சிட்டு போறீங்களா? படா உள்ள போனவே. சார், என்ன அன்பை பார்க்க ஆனந்தியோட அப்பா வந்திருக்காரு சார்.